This video is for entertainment purpose only. Lottery prediction is not 100% guaranteed. நேற்று ரிசல்ட் சைபர் 24 ஏ போர்டில் சைபர் கொடுத்துருக்கோம், பாஸ் ஆகிருக்கு. ஏபிபிசிஎஸ்சியில் சைபர் 2 கொடுத்துருக்கோம், பாஸ் ஆகிருக்கு. கடைசி 5 நாளில் 4 நாள் நம்ம கொடுத்த நம்பர்ஸை வந்து பாஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. கண்டினியூஸாக ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு அது கண்டிப்பாக தெரியும். அதே மாதிரி வீடியோ ஸ்கிப் பண்ண பார்க்குறப்போ வீடியோ நடுவில் தான் நான் எந்த நம்பர் இம்பார்ட்டன்ட் நம்பர்னு நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா டைரெக்டாக நீங்கள் வந்து நம்பர்ஸ்க்கு வந்தீங்கன்னா டைரெக்டாக ஸ்கிப் பண்ணி அதில் எது இம்பார்ட்டன்ட் நம்பர்னு உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ அதனால் வீடியோவை முழுசாக பாருங்கள், ஃபுல்லாக கவனிங்க. நேற்று வந்த லைனை விட அந்த லைனில் தான் 2 கம்பேரிஷனை வச்சு எடுத்து கொடுத்தேன். அதை விட பெஸ்ட்டாக 2 கம்பேரிஷன் இன்னைக்கு இருக்குது. இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அதை வீடியோ முழுசாக நீங்கள் பார்க்கணும், ஸ்கிப் பண்ண வேணாம். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம், பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க பாருங்கள், இந்த லைனில் தான் டெய்லியும் 2 நம்பர் 3 நம்பர் வந்துகிட்டே இருக்குது கண்டினியூஸாக. லாஸ்ட் 5 நாளாக 4 நாளைக்கு முன்னாடி 439 அடித்தான். இங்கே பாருங்கள், 8க்கு 3 வச்சு 9 அப்படியே வச்சுட்டா 439க்கு 3 நம்பரும் பாஸ் ஆகிருக்கு. அடுத்த நாள் 730 வச்சான். இதில் பாருங்கள் 7, 8, 5 இருக்குது. 7, 3, 0 அப்படி பவர் பண்ணி இது 3 நம்பரும் பாஸ் ஆகிடுச்சு. அடுத்த நாள் நமக்கு 494 வச்சான். இதில் பாருங்கள் பிசியில் 2 9 இருக்குது. இந்த 2 9க்கு நமக்கு 9 4 வந்திருக்கு. அப்படியே 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. அடுத்த நாள் 64 அங்கே வந்துச்சு, 464 வந்துச்சு. இங்கே பாருங்கள் 14 இருக்குது. ஸோ அப்படியே பவர் பண்ணி 1 4 வச்சுருக்கான். இன்னைக்கு சைபர் 2 வந்துச்சு. இங்கே பாருங்கள் அப்படியே சைபர் 7 இருக்குது. ஸோ சைபர் 2 அப்படியே பவர் பண்ணி வச்சுருக்கான். ஸோ இந்த லைனில் தான் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன், இந்த டெய்லி கொடுத்துட்ருக்கேன். இது மட்டும் இல்லை, இதே லைன் இன்னொரு பக்கம் சேமாக வந்துட்டுருக்கு. ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி நம்ம எடுக்கும்போது பெஸ்ட்டான நம்பரை நம்ம எடுக்கலாம். ஸோ இன்னைக்கு சைபர் 9 இங்கே இருக்குது, சைபர் 790 இருக்குது. ஆனால் இன்னைக்கு 40, 90, 95 இதெல்லாம் வரதுக்கு பாசிபிள் அதிகம். நான் எப்படின்னு சொல்கிறேன், அதையும் கம்பேர் பண்ணி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் பாக்ஸ் போட்டிருக்கு இல்லையா, இப்போ இன்னொரு பாக்ஸ் போடுறேன், அப்படியே கவனிங்க. இந்த லைன் அப்படியே பாருங்கள், இந்த ப்ளூ கலரை மென்ஷன் பண்ணியிருக்க லைன் அப்படியே பாருங்கள். இப்போது 4 நாளைக்கு முன்னாடி 735 அடித்தான், 735 அடித்தான். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் நம்பர் 230, 7க்கு 2, 3க்கு 3, சைபருக்கு 5 அப்படியே இப்போ 3 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்த நாள் 494 அடித்தான். இங்கே பாருங்கள் அப்படியே 494க்கு 9 அப்படியே 9 மட்டும் கவர் பண்ணி 494 வச்சுட்டான். இதுவும் 3 நம்பரும் பாஸு. அதுக்கு அடுத்த நாள் பாருங்கள் 464 அடித்தான் நமக்கு. இங்கே பாருங்கள் 4 இருக்குது, 9 இருக்குது, 1 பவர் பண்ணியிருக்கான். அப்படியே பவர் பண்ணி 3 நம்பரும் பாஸ் ஆகிருக்கு. 464 இதுலேயும் பாஸு. இன்னைக்கு சைபர் 24 அடித்தான். இதுலேயும் பாருங்கள் பிசி, இங்கே 24 பாஸ் ஆகிருக்கு. ஸோ வரிசையாக இந்த லைனில் அப்படியே இந்த பிசியும் இந்த 3 நம்பரோ இல்லை பிசியோ பாஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு பாருங்கள், இன்னைக்கு வந்து என்ன இருக்குது, 401 இருக்குங்க, 401 இருக்குது. ஸோ நம்ம 59 பார்த்தோம். ஸோ இங்கே பாருங்கள் சைபர் 4 இருக்குது. நான் சொன்ன சைபர் 4ம் சைபர் 9 வரதுக்கு பாசிபிள் அதிகம்னு. ஸோ இது மட்டும் இல்லை, இன்னொரு கம்பேரிஷன் காமிக்கிறேன், அதையும் பாருங்கள். 3வது கம்பேரிஷன், இதையும் வச்சு 3 கம்பேரிஷன்லேயும் சிமிலராக ஒத்து போகிற நம்பரை தான் நம்ம கொடுக்க போகிறோம். அப்படியே கவனிங்க. இதில் இங்கே 289 இருக்குது. இந்த அன்னைக்கு தான் லைன் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வந்து இங்கே 9ஆம் நம்பர் மட்டும் பாஸ் ஆகிருக்கு. இதில் அடுத்த நாள் 414 இருக்குது. அடுத்த நாள் நமக்கு அடித்தது 464 அடித்தான். இங்கே 3 நம்பரும் பாஸ் ஆகிடுச்சு. இன்னைக்கு சைபர் 24 அடித்தான். இங்கே அப்படியே பாருங்கள் 524 இருக்குது. ஸோ அப்படியே இந்த லைனும் பில்ட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. இப்போ இன்னைக்கு இங்கே 859 இருக்குது. ஸோ நாம் எல்லா இடத்துலையும் பார்த்தது காமனாக ஒரு நம்பர் தான் பார்த்தோம். என்ன பார்த்தது அப்படியே பாருங்கள், இந்த நம்பருக்கு மார்க் பண்ணுற பாருங்க, இந்த 59 நான் 3 சார்ட்லையுமே பார்த்தோம். ஸோ நான் அதுதான் சொன்னேன், சைபர் 4, சைபர் 9, 59, 95, 40
இப்படி வரதுக்கு பாசிபிள் அதிகமா இருக்கு. ஏன்னா 3லயுமே காமனா வர்றது இந்த 2 நம்பர் தான். ஸோ இத வச்சு என்னோட பெர்சனல் கால்குலேஷனையும் வச்சு நான் குடுக்குறேன். அதுலயுமே இந்த சைபரும்போது 04 40 வருது. நான் இத வச்சு பெஸ்ட்டான நம்பரா தரேன். இதுல ஒரு 9 நம்பர் இருக்கு. எனக்கு இம்பார்ட்டன்ஸ்ன்னு தெரிஞ்ச நம்பர்ஸ் எடுத்து குடுத்துட்டேன். 854, 809, அப்புறம் 804, 487, 682 இது பெர்சனல் கால்குலேஷன் ஒரு லைன் வருது. அத வச்சு குடுத்துருக்கேன். ஸோ உங்க கால்குலேஷன்ல கம்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாரி ஏபி, பிசி, எஸ்சிக்கு இது பிசிக்கு வரணும். 09, 59, 90 இதெல்லாம் இந்த லைன் பிசிக்கு வரணும். நான் வந்துட்டு ஆல் ஏன்னா ஒரு சில டைம் மாத்தி வச்சிருவோம். ஸோ காமனாவே நான் குடுத்துட்டேன். அதே மாரி போர்டுல ஏ போர்டுல 83, பி போர்டுல 50, சி போர்டுல 94 இதுதான் என் கணக்குல வருது. நான் குடுத்துருக்கேன். இது கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. ஜஸ்ட் கெஸ்ஸிங் மட்டும் தான். உங்க கணக்குல வந்தா மட்டும் எடுத்துக்கோங்க. தேங்க் யூ.